ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு ஒரு கஷாயம் போட போகிறேன். இருமல் சளிக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு இந்த கஷாயம். இப்போ இந்த பனி சீசன்னால் நம்மளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் இருமல் சளி இருக்குது. அதுக்கு நீங்கள் வந்து இது மாதிரி கஷாயம் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் இது மாதிரி எங்கள் வீட்டில் யாருக்காவது இருமல் சளி இருந்துச்சுன்னா உடனே இந்த கஷாயத்தை போட்டுருவேன். நான் இது மாதிரி செஞ்சு கொடுப்பேன். நான் அது நல்லாயிரும். அதனால நீங்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கஷாயத்தை. இது ஒன்றும் ஹார்ம்லெஸ் தான் இந்த கஷாயம். இப்போது கஷாயம் போடுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தா, வெத்தலை வச்சுருக்கேன், ஒரு 3 வெத்தலை, ஒரு 4 ஓமவல்லி இலை, துளசி வந்து சிறிதளவு எடுத்து வச்சுருக்கேன். இது வேண்டியது போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து தூதுவளை இலை. இந்த இலை ஏன் கம்மியாக இருக்குன்னா, எங்கள் வீட்டில் வந்த செடி தான் இது. எல்லாமே எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருக்கோம். தூதுவளை செடி, வெத்தலை கொடி, அப்புறம் வந்து ஓமவல்லி இலை, துளசி இலை. இதெல்லாம் நீங்கள் வந்து வைக்க இடம் இல்லைனா கூட நீங்கள் வந்து தொட்டியில் வச்சுக்கலாம். இது வந்து எப்போதுமே நம்மளுக்கு தேவைப்படும். அதனால வீட்டில் ஒரு தொட்டி வாங்கி இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒன்று வச்சுட்டிங்கன்னா அவசரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து வால் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது மருந்துக்கு யூஸ் பண்ணுறது தான். அந்த மிளகோட இந்த மிளகு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இது மாதிரி கஷாயம் போடுறதுக்கு மருந்துக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏலக்காய், இதுவும் ரொம்ப பெஸ்ட்டு. இருமலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லது தான் இதுவும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இல்லை பனங்கள் கண்டு இருந்தால் நீங்கள் பனங்கள் கண்டு போட்டுக்கலாம். இந்த ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் இருந்தாலும் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இடிச்சு வச்சிருக்க வால் மிளகு, ஜீரக பொடி, ஏலக்காய் இடிச்சு வச்சிருக்கேன், அப்புறம் மஞ்சத்தூள், இது எல்லாமே இதுல சேர்த்துக்கணும். இப்போ இந்த துளசி இலைய சேர்த்துக்கிறேன், ஓமவல்லி இலை, வெத்தலை, இது வந்து தூதுவளை இலை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. இந்த இலை எல்லாமே நல்லா கொதிச்சாதான் அப்போதான் இந்த சாறு நல்லா உள்ளே இறங்கும். இது வந்து ரொம்ப நல்லதுங்க இருமல் சளிக்கெல்லாம். பெஸ்ட்டு மருந்து. இதெல்லாம் கை வைத்தியம். நம்ம எங்கள் அம்மாச்சி எனக்கு சொல்லி கொடுத்தது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. இதை வச்சு தான் நான் வந்து இப்போது என் பொண்ணுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு ஏதாவது கோல்டு சளியாக இருந்தால் உடனே இதை செஞ்சு கொடுத்துருவேன் நான். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சிச்சு. இப்போது இந்த நாட்டு சர்க்கரையை இதில் சேர்த்துக்கலாம். பனங்கள் கண்டு இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப சளிக்கு ரொம்ப நல்லது. அது பாலில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொடுப்பாங்க வீட்டில், கொஞ்சம் பெப்பர் போட்டு, அதுவும் நல்லா இருக்கும் கோல்டுக்கு. இன்னொன்று வந்து இந்த தூதுவளை செடி இருக்குது பாருங்கள், அதில் முள் இருக்கும். நீங்கள் அதை பறிக்கும் போது ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி தான் நீங்கள் எடுக்கணும். சும்மா கையில் பறிக்க முடியாது, ஏன்னா அதில் சின்ன குட்டி குட்டி முள் இருக்கும். அதனால் கவனமாக ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் சேர்த்துக்குவோம். நீங்கள் தேவைப்பட்டால் தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இப்போ கஷாயம் நல்லா கொதிச்சு பாருங்கள். இதை ஆற வச்சுட்டு அப்புறம் நம்ம மெதுவாக குடிச்சிக்கலாம். இந்த ரகி கஷாயமா? கஷாயம் போட்டிருக்கேன் உங்களுக்காக தான். ஆமா, ஏன்னா 2 நாளா எனக்கு பயங்கர கோல்டு, காப்பு வர, இரும்பி தொண்டையெல்லாம் புண்ணாயிருச்சு. எங்க வீட்டுல எப்போதுமே இந்த கஷாயத்தை நாங்க
இரும்பி தொண்டையெல்லாம் புண்ணாயிருச்சு. இதை குடிக்கும்போது அப்படியே ஒத்தனை கொடுத்த மாதிரி இருக்கு தொண்டை. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இதுக்கு வந்து ஹார்ம்லெஸ் தான். அது பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே குடிங்க. அந்த பனிக்காலத்தில் வந்து சளி வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. இது வந்து அருமையான ஒரு மெடிசன். டாக்டர்கிட்ட போக வேண்டியதில்லை, மெடிசன்லாம் போட வேண்டியதில்லை. இது வந்து நம்மளுக்கு வீட்டிலே செஞ்சுக்கிற ஒரு கை மருந்து தான் அது. இது எங்கள் அம்மாலாம் எனக்கு சொல்லி கொடுத்தது தான். அதை வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இதை பார்த்தா பத்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி அவங்களும் அதை என்ஜாய் பண்ணட்டும். சரியா? அதனால் எல்லாத்தையும் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் கூட சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.